வெல்கம் டு என்சிஇஆர்டி மேத் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 1.2 ஃப்ரம் த கிளாஸ் 6 மேக்ஸ். ஓகேவா? 8th ஸ்டாண்டர்ட் 8th வந்து கொஷின் பார்த்தீங்கன்னா, எ ஸ்டூடெண்ட் மல்டிப்ளைட் 7236 by 65 இன்ஸ்டெட் ஆஃப் மல்டிப்ளைங் பை 56. ஒரு கிளாஸில் வந்து ஒரு வகுப்பில் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, மிஸ்ஸு போர்டில் இந்த டீச்சர் வந்து வகுப்பு ஆசிரியர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போர்டில் வந்து 2 எண்ணை வந்து அவங்க கூட்டியிருக்காங்க. அந்த எண்ணை வந்து அப்படியே எழுதாமல் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டான். அதனால் அவங்க ஆசிரியருக்கு ஒரு விடை வந்திருக்கு, இவனுக்கு ஒரு விடை வந்திருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஒரு விடையும் இந்த ஒரு விடைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளோ, எந்த விடை அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா, பை ஹவு மச் வாஸ் his answer greater than the correct answer அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சரை விட அவனோட விடை, கரெக்டான ஒரு சரியான விடையை விட அவனோட விடை எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதிலே தெரிய வேணாமா அவன் விடை தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு? ஸோ இப்போ நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கலாமா? முதல்ல வந்து அவன் என்ன அந்த புத்தகத்தில் எழுதினான் அப்படின்னு பார்க்கலாம். தப்பாக எழுதினா இல்லையா, அந்த நம்பரை முதல்ல இப்போது நம்ம கூட்டணும். கூட்டிட்டு அதுக்கான விடை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்புறம் அவங்க ஆசிரியர் வந்து போர்டில் வந்து ஒரு 2 நம்பரையும் வச்சு அவங்க வந்து கூட்டியிருப்பாங்க. அதுக்கான ஒரு விடை வரும். 2க்கும் நம்ம வந்து கழிச்சோம்னா நம்ம எவ்வளவு ஆன்சர், எவ்வளவு நம்பர் வந்து அவன் அதிகமாக வந்து விடையை வந்து எழுதியிருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ கழிக்கலாமா? முதல்ல கூட்டிட்டு அப்புறம் கழிக்கலாம். சரிங்களா? இப்போது அந்த பையன் வந்து தன்னோட நோட் புக்கில் எழுதின அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, முதல் எண் வந்து 7236, ரெண்டாவது எண் 65. இது 2 எண் தான் அவன் கூட்டியிருக்கான். சரிங்களா? இப்போ கூட்டலாமா? 6 × 5, 6 கூட்டல் 5 எவ்வளோ? 30. ஸோ 30 வந்து 3 வந்து கேரி பண்ணிக்கோங்க. இங்கே 10th பொசிஷன் கேரி பண்ணிக்கோங்க. 0 வந்து கீழே வந்து விடையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 3 × 5 எவ்வளோ? 3 × 5 15. 15ம் மேலே வந்து கேரியில் இருக்கா? கேரியில் வந்து 3 இருக்குது. 15ம் 3 18 இல்லைங்களா? 8 வந்து கீழே வந்து விடை இதில் வச்சுக்கோங்க. அப்போ 1 வந்து நம்ம 100th பொசிஷனில் மேலே வச்சுக்கணும். கேரியாக 1 வந்து அதிகமாக சேர்த்திக்கோங்க அப்படின்னு வைக்கணும். சரிங்களா? இப்போ 2 × 5 10. ஸோ 10 + 1 எவ்வளோ? 11. சரிங்களா? இப்போ 11க்கு அப்புறம் 2 × 5 10 + 1 11. இப்போ கீழே வந்து 1 இருக்குது. அப்புறம் 1000th பொசிஷன்ஸு 7க்கு மேலே ஒரு கேரி இருக்குது. 7 × 5 7ஐயும் 5ஐயும் நம்ம கூட்டினா என்ன வரும்? 35. 35 1 36. அடுத்தது நம்ம இன்னொரு லைனில் 6க்கு இப்போ வந்து கூட்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 0 போட்டுக்கணும். 6 பெருக்கல் 6 என்ன வரும்? நம்ம வந்து 6 கூட்டலையும் 6ஐயும் 6ஐயும் கூட்டினா என்ன வரும்? 36 வரும். 3 தூக்கி 10th பொசிஷன் மேலே வைங்க. 6 தூக்கி ஆன்சர் சைடில் வைங்க. மறுபடியும் 3ஐயும் 6ஐயும் கூட்டணும். சரிங்களா? இப்படி கூட்டினா என்ன வரும்? 18 வரும். 18 3 எவ்வளோ? 19 20 21. 21ல் 1 வந்து ஆன்சர் சைட்லேயும் 2 வந்து 100th சைட்லேயும் வைக்கணும் கேரியா. இப்போது 2ஐயும் 6ஐயும் கூட்டணும். கூட்டினா 12. 12 2 எவ்வளோ? 14. 4 தூக்கி ஆன்சர் சைட்லேயும் 1 தூக்கி 1000 சைடில் கேரியாகவும் வச்சுக்கோங்க. இப்போது 7 6 என்ன வரும்? 42. 42 1 பெருக்கினா 43. இப்போ மொத்தமாக நம்ம பெருக்கணும். சரிங்களா? மொத்தமாக பெருக்கிறப்போ 0வும் 0வும் பெருக்கினா 0. 8ஐயும் 6ஐயும் பெருக்கினா 6. 6னா 8 மைண்டில் வச்சுக்கோங்க. 6 கையில் வச்சுக்கோங்க. 9 10 11 12 13 14. ஸோ 14ல் 4 கீழே வச்சுட்டு 1 வந்து கேரி வந்து 100th பொசிஷனில் வைங்க. ஸோ 1ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 2. 2ஐயும் கேரியில் இருக்கிற 1ஐயும் பெருக்கினா 3. கீழே 3 எழுதிக்கோங்க. மறுபடியும் 6ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 6ஐயும் 4ஐயும் எப்படி பெருக்குவீங்க? 6 வந்து பத்திரமா மைண்டில் வச்சுக்கோங்க. 4 கையில் வச்சுக்கோங்க. 6க்கு அப்புறம் 7 8 9 10. ஸோ 0வை கீழே வச்சுக்கோங்க. 1 வந்து கேரி பண்ணிக்கோங்க. திருப்பி 3ஐயும் பெருக்கினா 6. 6 + 1 எவ்வளோ? 7. 7 கீழே வச்சுக்கோங்க. 4 திருப்பி கீழே வச்சுக்கோங்க. இதுதான் 4,70,340 வந்து அந்த குழந்தை வந்து தப்பாக எழுதுகிற நம்பர் மூலமாக கிடைச்ச விடை. சரிங்களா? நாம் எக்ஸாம்லாம் தப்பாக எழுதக்கூடாது. இவன் தப்பாக எழுதிட்டான், தெரியாமல் எழுதிட்டான். சரிங்களா? இப்போ வந்து அந்த ஆசிரியர் வந்து
அவங்க போர்டில் ஒரு கரெக்டான ஒரு கொஷினையும் சரியான ஒரு ஆன்சரையும் சரியான ஒரு விடையவும் எழுதியிருக்காங்க இல்லையா, அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அவங்க சொன்ன அந்த வினா என்ன, 7236 கூட்டல் 56, இதுதான் அவங்க போர்டில் எழுதி போட்ட அந்த வினா. இப்போ இதுக்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கான விடையை கண்டுபிடிக்கலாமா? இப்போது ஒன்ஸ் பொசிஷனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 6 கூட்டல் 6. 6 கூட்டல் 6 என்ன, 36. 6 தூக்கி கீழே விடை பொசிஷன்லேயும் 3 தூக்கி மேலே கேரி பொசிஷன்லேயும், அது டென்ஸ் பொசிஷனில் வைங்க. திருப்பியும் 3 × 6 18 தானே வருமே. 18 + 3 எவ்வளவு, கேரியில் இருக்கு இல்லையா 3, 19, 20, 21, 21 இருக்கா. 2 தூக்கி ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனில் மேலே கேரி வச்சுட்டு 1 தூக்கி 4 தூக்கி இங்கே கீழே போட்டுக்கோங்க. மறுபடியும் 6 பெருக்கல் 7 42, 42க்கு 1 43. அடுத்தது கீழே அடுத்த லைனில் 0 போட்டு 5யும் 6யும் கூட்டுங்க. 5யும் 6யும் கூட்டினா 30 வரும். கீழே 0 போட்டு டென்ஸ் பொசிஷனில் 3 போடுங்க கேரியாக. மறுபடியும் 3யும் 5யும் கூட்டினா 15 வரும். 15க்கு 3 16, 17, 18. 18ல் 8 ஆன்சர் சைட்லேயும் 1 ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனில் மேலே கேரியாகவும் வைக்கணும். மறுபடியும் 2ம் 5ம் எவ்வளோ வரும், 10. 10 1யும் பெருக்கணும் 11. மேலே கேரி தௌசண்ட்ஸ் பொசிஷனில் 1 வச்சுட்டு கீழே ஆன்சரில் 1 போட்டுக்கோங்க. மறுபடியும் 7யும் 5யும் கூட்டினா 35. 35ம் 1 36. இப்போ மொத்தமாக நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கினா என்ன வரும், 6யும் 0யும் நம்ம பெருக்கினா 6 வரும். 1ம் 0வையும் பெருக்கினா 1 தான் வரும். 4யும் 8யும் பெருக்கினா 4 மைண்டில் வச்சுக்கோங்க, 8 கையில் வச்சுக்கோங்க. 4க்கு அப்புறம் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ 12ல் 1 தூக்கி தௌசண்ட்ஸ் பொசிஷனில் மேலே கேரியாக வைக்கணும். மேலே 1 வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ கீழே ஆன்சர் 2. மறுபடியும் இங்கே தௌசண்ட்ஸ் பொசிஷனில் 3, 1 இருக்குது, அது 2யும் பெருக்கணும். ஸோ 3, 1 எவ்வளோ, 4. 4ம் மேலே இருக்கிற கேரி 1, 5. கீழே 5 போட்டுக்கோங்க. மறுபடியும் 10,000s பொசிஷனில் என்ன வரணும், 4, 6. 4ம் 6ம் கூட்டினா 4 மைண்டில் வச்சுக்கோங்க, 6 கையில் வச்சுக்கோங்க. 4க்கு அப்புறம் 5, 6, 7, 8, 9, 10. 10ல் 0வை கீழே வச்சுக்கோங்க. 1 நம்ம லாக்ஸ் பொசிஷனில் மேலே வைக்கணும் கேரியாக வச்சுட்டா 3, 1 எவ்வளோ, 4. அப்போது ஆசிரியர் போர்டில் தான் எழுதின கரெக்டான ஒரு வினாக்கு அவங்களுக்கு கிடைச்ச கரெக்டான விடை பார்த்திங்கன்னா 4,05,216. இப்போ எது இதில் அதிகமாக இருக்குது பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அந்த குழந்தை தப்பாக எழுதின அந்த வினாவுக்கான விடை தான் அதிகம். அதாவது அதுதான் 4,70,340. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, அது ஆசிரியர் கண்டுபிடிச்ச விடையை விட எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இதுதான் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா 2யும் கழிச்சா தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கழிக்கலாம். முதல்ல அந்த குழந்தை கண்டுபிடிச்ச அந்த விடையை முதல்ல எழுதணும். அப்புறம் மறுபடியும் ஆசிரியர் கண்டுபிடிச்ச விடை எழுதணும். 2யும் இப்போ கழிச்சா வர விடை தான் அந்த குழந்தை நம்பர் அது சரியான ஒரு விடையை விட இவ்வளவு எண்கள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். அதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க வினா. சரிங்களா? சரியான வினாவாக இருக்கும். இப்போ 2யும் நம்ம கழிச்சிடணும். அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? முதல்ல 4,70,340 எழுதிக்கோங்க. அடுத்த லைனில் 4,05,216 எழுதுங்க. 2யும் கழிக்கலாமா? இப்போ 0வையும் 6யும் கழிக்க முடியாது. ஸோ அதனால் பக்கத்தில் கடன் வாங்கணும். டென்ஸ் பொசிஷனில் 4 அடிச்சுட்டு 3 மாற்றுங்க. இப்போ 1 கிடைக்கும். ஸோ 10ம் 6யும் கழிச்சா 4 வரும். ஸோ 4 எழுதுங்க. டென்ஸ் பொசிஷனில் 3 இருக்குது. 3யும் 1யும் கழிச்சா 3 - 1 2. அப்புறம் ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனில் 3 இருக்குது. 3 - 2 1. அப்புறம் தௌசண்ட்ஸ் பொசிஷனில் 0 - 5 இருக்குது. பண்ண முடியாது. 10,000s பொசிஷனில் 7 7 அடிச்சுட்டு 6 மாற்றி 1 கடன் வாங்கி தௌசண்ட்ஸ் பொசிஷனில் வைக்கிறோம். 10 - 5 6, 7, 8, 9, 10. 5 போடுங்க. அப்புறம் 6 - 0. 6 - 0 எவ்வளோ, 6 தான். 4 - 4 0 தான். சரி, அப்போ மொத்தம் அந்த குழந்தை 4,70,340 கண்டுபிடிச்சிருக்கா விடை. அந்த விடை
65,124 எண்கள் அதிகமாக இருக்குது. என்னென்னா சரியான விடையான 4,05,216 விட அந்த குழந்தை கண்டுபிடிச்ச என்னோட மதிப்பு பார்த்திங்கன்னா 65,124 எண்கள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. Thank you for watching my video. Subscribe NCERT Math channel for more maths related videos useful for both academic and competitive exams. என்னோடய வீடியோக்களில் எல்லாமே வந்து ஆங்கிலத்துலேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். இதெல்லாம் படித்து பயன்பெறுங்க. எல்லா தகுதி தேர்வுகளுக்கும் நீங்கள் இப்போவே ரெடியாக ஆரம்பிங்க.